சைத்ர நவராத்திரி என்றழைக்கப்படும் ஸ்ரீ வசந்த நவராத்திரி ஸ்ரீமத் ராமாயணம் 6ஆம் நாள். வாலி முக்தி. ஸ்ரீராமபிரான் அனுமனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் வாலி வாழ்கின்ற கிஷ்கிந்தையை அடைந்தார்கள். ஒரு சோலையில் தங்கினார்கள். ராமபிரான், தம்பி சுக்ரீவா, நீ வாலியை அழைத்து போர் செய், நான் வாலியை வதம் செய்வேன் என்று கூறினார். வாலியை போருக்கு அழைக்கின்ற ஆற்றலும் தைரியமும் சுக்ரீவனுக்கு இல்லை. வாலி மகா மேருகிரி போன்றவன், சுக்ரீவன் கூழாங்கல் போன்றவன். வாலியின் வீரமெங்கே, சுக்ரீவன் வீரமெங்கே? ராமபிரானுடைய கட்டளையை தட்ட முடியாதவனாகி மிகவும் முயற்சி செய்து தைரியத்தை வரவழைத்து கொண்டான். அடே வாலி என்று உரத்த குரலால் அழைத்தான். அப்படி அழைத்தது விலங்கு அரசாகிய ஒரு சிங்கத்தை குட்டி யானை போருக்கு அழைத்தது போல் இருந்தது. அதிகாலை வாலி தன் மனைவி தாரையுடன் பஞ்சனையில் படுத்திருந்தான். வாலிக்கு அது சுக்ரீவனுடைய குரல் என்று தெரியவில்லை. நீண்ட காலத்திற்கு பின்னர் அவனுடைய குரலை கேட்கிறான். இது சுக்ரீவன் குரலா? என் பெயரை சொல்லி போருக்கு அழைக்கும் ஆற்றல் அவனுக்கு ஏது? ஆனையை பூனை எதிர்க்குமா என்று எண்ணினான். வந்தேன் வந்தேன் என்று முழங்கி நரசிம்மம் போல் எழுந்தான். அந்த ஓசை தேவேந்திரன் முதல் 8 திசைகளும் கேட்டன. உடுக்குலங்கள் உதிர்ந்தன, குலமலைகள் அசைந்தன. அவனுடைய கோபக்கனலால் 7 கடல்களும் கொந்தளித்தன. வீராவேசத்துடன் எழுந்தான். அப்போது வாலியின் மனைவியாகிய தாரை அவனை தடுத்தாள். என் உயிர் துணைவரே, தாங்கள் தங்கள் தம்பியுடன் போர் புரிய போக வேண்டாம். சுக்ரீவனுக்கு துணையாக ஸ்ரீ ராமச்சந்திரர் வந்திருப்பதாக என் இனிய அன்பர்கள் கூறினார்கள். ராமபிரான் சமானமில்லாதவர், அவரை வெல்ல இயலாது என்றாள். வாலி கூறினான், பெண்ணரசே, பெண் புத்தி பின்புத்தி என்று பழமொழியின்படி தாம் அவ்வாறு கூறுகின்றனை. ராமபிரான் தர்மமூர்த்தி. தர்மம் தன்னைத்தானே அளிக்குமா? அந்த நல்லறமூர்த்தி குரங்குடன் கூட்டு சேர்வாரா? மாற்றான் தாய் கூற தனது சாம்ராஜ்யத்தை தம்பிக்கு வழங்கிய குணப்பெருங்குன்றம் அவருடைய அருமையும் பெருமையும் தெரியாது பேசுகின்றாய். என்னை தடுக்காதே, விலகுவா என்று கூறி சுக்ரீவனை அணுகி போர் புரிந்தான். வாலியும் சுக்ரீவனும் வீர உணர்ச்சியுடன் போர் புரிகின்ற திறத்தை கண்டு ஸ்ரீராமபிரான் வியந்தார். தம்பி லக்ஷ்மணா, இந்த வானர வீரனாகிய சுக்ரீவனுடைய போர் திறத்தை கண்டாயா என்றார். அண்ணா, உடன் பிறந்த தமையன் தெய்வம் போன்றவன். தமையனுடன் போர் புரிகின்ற இவனுடைய பண்பு உயர்வு அன்று என்றார் லக்ஷ்மண சுவாமி. தம்பி, உடன் பிறந்த தம்பியரெல்லாம் பண்புடன் இருந்தால் பரதனுக்கு புகழ் உண்டாகுமா என்றார் ஸ்ரீராமபிரான். வாலியும் சுக்ரீவனும் மண்ணிலும் விண்ணிலும் பாய்ந்து போர் புரிந்தார்கள். அடிப்பார் கடிப்பார், கால்களால் உதைத்தும் மார்பால் இடித்தும் தாக்கினார்கள். வாலியிடம் நன்கு அடிபட்ட சுக்ரீவன் உதிரம் கக்கியவனாய் ஸ்ரீராமபிரானிடம் வந்து வணங்கினான். கருணையே ஒரு வடிவான பரம்பொருளே என்று கூறி, நான் என்ன குற்றம் செய்தேன்? வாலியிடம் என்னை அடிபடச் செய்துவிட்டு சும்மா இருந்து விட்டீரே என்று அழுது முறையிட்டான். ஸ்ரீராமபிரான் கூறினார், அன்பனே, உனக்கும் வாலிக்கும் வேற்றுமை தெரியவில்லை, அதனால் பானம் தொடுக்கவில்லை. இந்த கொடி பூ மாலையை அணிந்து போருக்கு செல்வாய். இதுவே உனக்கு வெற்றி மாலை. இந்த மாலையினால் அடையாளம் தெரிந்து வாலியை வதம் செய்வேன் என்று மலர் மாலையை சூட்டி அனுப்பினார். சுக்ரீவன் மீண்டும் வந்து வாலியுடன் போர் புரிந்தான். வாலி மிக பெரும் சீற்றமடைந்தான். சுக்ரீவனுடைய தொடையிலும் கழுத்திலும் கை வைத்து பற்றி மண் மீது அடித்து கொல்ல அவனை தலைகீழாக தூக்கினான். ஸ்ரீராமபிரான் கணை தொடுத்தல். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவனுடைய மார்பில் கணையை தொடுத்தார். அந்த அம்பு வாலியின் மார்பை துடைத்தது. மகாமேருகிரி வேருடன் வீழ்ந்தது போல் வாலி மண்ணில் வீழ்ந்தான். அந்த அம்பு ஊடுருவி போன வண்ணம் கரங்களனாலும் வாலினாலும் பற்றி தடுத்தான். வாலியின் வீர செயலை கண்டு கூற்றுவனும் மெச்சி தலையசைத்தான். விண்ணோரும் வியந்தார்கள். விழுந்த வாலி எழுந்த உலகங்களை அழிப்பேன் என்று எண்ணினான். என் மீது கணை தொடுத்தவர் யார்? தேவரோ என ஐயுற்றான். தேவருக்கு இந்த ஆற்றல் உளதோ என்று பலவாறு சிந்தித்தான். ராமச்சரத்தை பின்னுரை இருந்தான்.
அவனுடைய மார்பில் அருவி போல் உதிரம் பெருகியது. அதனை கண்ட சுக்ரீவன் உடன் பிறந்த பாசத்தால் பெரிதும் உருகி தமையனாரே என்று கதறி நிலத்தில் வீழ்ந்தான். வாலி ராமச்சரத்தை உற்று நோக்கினான். ராமா என்ற மந்திரம் உலகம் அனைத்திற்கும் மூல மந்திரமாகும். ரா என்ற எழுத்து நுனினா மேல் அன்னத்தை வருடுவதால் தோன்றுவது. அன்ன நுனினா வருட ரள வரும் என்பது நன்னூல். மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவங்களை ரா என்ற எழுத்து வெளியே விரட்டி எடுத்து விளக்குகிறது. இம் என்ற எழுத்து இரு இதழ்களும் மூடுவதால் தோன்றுகிறது. மீ கீழ் இதழுற பம்ப பிறக்கும் என்பது நன்னூல். இம் என்ற எழுத்து வெளியே சென்ற பாவத்தை மீண்டும் உள்ளே புகாதபடி தடுத்து நிறுத்துகிறது. இந்த ராமா என்ற மந்திரம் அனாதியே உண்டு. தசரத ராஜகுமாரருக்கு ராமா என்று பெயர் சூட்டினார்கள். இந்த அயோத்தியில் வாழ்ந்த தசரத ராஜகுமாரர் பிறப்பதற்கு 2 தலைமுறைக்கு முன் இருந்தவர் ரிஷிக முனிவர். இவருடைய மகன் ஜமதக்னி. இந்த ஜமதக்னி முனிவருக்கு 5 புதல்வர்கள். இதில் கடைசி மகனுக்கு ராமன் என்று பெயரிட்டார்கள். இந்த ராமர் தவம் செய்து சிவபெருமானிடம் பரசு என்ற ஆயுதம் பெற்றார். அதனால் பரசுராமர் என்று பெயர் பெற்றார். ஆதலால் ராமா என்ற மந்திரம் மிகவும் தொன்மையானது. ஆன்மாக்களுக்கு நன்மை பயப்பது. இக்காலத்தில் ஒரு தலைமுறை என்பது 100 வருடங்களாகும். அந்த காலத்தில் 5000 முதல் 6000 ஆண்டுகளாகும். தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் அரசு புரிந்தார் என்பதனை அறிக. மும்மைசால் உலகம் என்றது அவன் அது எனும் அவை மூவெண்மையின் என்று வரும் என்று சிவஞான போத சூத்திரத்தை குறிக்கும். இம்மையை எழுமை நோய்க்கும் மருந்தினை என்ற சொற்றொடர் மிக உயர்வானது. தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன நடப்பன மனிதர் தேவர் என்ற 7 வகையான பிறவி நோய்க்கு இது மருந்தாகி துணை புரிகின்றது. வாலி இம்மந்திரத்தை ஏற்கனவே உள்ளத்தில் கண்டிருந்தான். இப்போது கண்ணில் கண்டான். தன் மார்பை துளைத்தது ராமபானம் என்று தெரிந்த வாலி பெரிதும் நாணினான். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் போல சிரித்தான். அம்பு வந்த திசையை கண்டான். அரச நீதியை ஸ்ரீராமபிரான் அழித்து விட்டார் என்று கூறுகின்ற வாலியின் முன்னே அரச நீதியை காக்க வந்த காக்குத்தன் காட்சியளித்தார். ஸ்ரீராமபிரானை கண்டு பெருஞ்சீற்றத்துடன் வாலி உரையாடினான். ராகவா, மனுகுலத்தில் மூத்தவனுக்கு தான் அரசுரிமை. இது வழி வழியாக வந்த மரபு. இந்த மரபை காக்க வேண்டுமென்றால் கைகேயி அன்னைக்கு தந்த வாய்மை அழிகின்றது. இந்த வாய்மையை காக்க வேண்டுமானால் மரபு அழிகின்றது. ஆகவே வாய்மையையும் மரபையும் காக்க தன் இன்னுயிரை வழங்கிய வள்ளலாகிய தசரத மாமன்னனுடைய மைந்தனானி ராமா, உத்தம குணக்குன்றாகிய பரதனுக்கு தமையனானி. மனு நூல் என்பது மனுகுலத்தில் பிறந்த உனக்கே உரிமையானது. ஓவியத்தில் எழுத உண்ணாத பேரழகனே, ஜனக மன்னரின் புதல்வியாகிய அன்னம் போன்ற தேவியை பிரிந்ததால் உனக்கு எது அறம் எது மரம் என்று தெரியாது திகைப்புற்றிருக்கிறாய். ராமா, அரக்கர் வேந்தன் உன் மனைவியை கவர்ந்ததற்காக வானர வீரனாகிய என்னை கொல்ல மனு தர்மம் கூறியிருக்கின்றதோ? கருணை நிறைந்த நீ கருணையை துறந்தனை. பனை மரத்தில் தேள் கொட்டினால் தென்னை மரத்தில் நெறி கட்டுவதா? ராவணன் செய்த பிழைக்கு என்னை தண்டித்தனையே. நான் உனக்கு என்ன பிழை செய்தேன்? நீ இந்த தீமை செய்தால் புகழை தாங்க வல்லார் யார்? ராமா, கூட்டு சேராத கொற்றவா, இந்த குரங்குடன் கூடினாயே. உன் அரசை உன் தம்பிக்கு தந்து நாட்டில் ஒரு செயலை செய்தாய். என்னை கொன்று என் தம்பிக்கு இந்த அரசை தந்து காட்டில் இச்செயலை செய்தாய். தமையனை கொன்று தம்பிக்கு அரசு தரும் செய்கை இத்துடன் முடிந்ததா? இன்னும் இருக்கின்றதா? தோல்வி அறியாத பரம பராக்கிரமசாலியான என்னை வதைத்து இந்த சுக்ரீவனை துணை பற்றினாய். இது அறிவுடைமை ஆகுமா? சிங்கத்தை கொன்று முயலை துணை பற்றியது போல் உள்ளது. ரகுவீர ராவணன் என் இனிய நண்பன். என்னிடம் மிகுந்த அச்சம் உள்ளவன். என் வாள் அசைந்தால் அவனுடைய செங்கோல் அசையாது. நான் கூறினால் அடுத்த வினாடியே சீதையை கொணர்ந்து விடுவானே. நகத்தினால் கிள்ள வேண்டியதை கோடரி கொண்டு வெட்டுகின்றனையே. உன்னுடைய ஆட்சியில் என் உடல் பாரமா? இது வீரமா? நீ
வாலியை கொல்லவில்லை. அரச நீதியின் வேலியை கொன்றுவிட்டாய். நிராயுத பாணி மீது பாணம் தொடுத்து கொன்றது என்ன நியாயம்? அன்றி மறைந்திருந்து கணை தொடுத்தனையே. ஸ்ரீராமபிரான் இத்தனையையும் பொறுமையுடன் கேட்டு வாலியின் வாதத்தை மறுத்து கூறுகின்றார். வாலி, தம்பியின் மனைவி மகள் போன்றவள். நீ உன் தம்பியின் மனைவியை கவர்ந்து அவளை களங்கப்படுத்தினாய். இதைவிட பெரிய குற்றம் ஒன்று உள்ளதா? அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார். ராமா, விலங்குகளுக்கு தாய், மனைவி, மகள் என்ற பாகுபாடு கிடையாது. நீ மனித தர்மத்தை கருதி என்னை தண்டித்தது தவறு என்றான் வாலி. வாலி தர்மங்களை குறித்து அணு அணுவாக துளிர்த்து பேசுகின்றனையே. மனிதன் விலங்கு என்பது உடம்பினால் அன்று அறிவின் திறமை காரணமாகும். தக்க இன்ன தகாதன இன்ன உணராதவர்கள் மனிதர்களே ஆனாலும் விலங்கே ஆகும். நீ தேவரின் புதல்வன், தர்மத்தின் சூட்சுமத்தை நன்கு உணர்ந்தவன். கஜேந்திரனை யானை என்று கூறலாமா? ஜடாயுவை பறவை என்று பகரலாமா? நீ கல்லாத கலையில்லை, அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார் ராமர். நீ கூறியதை ஒப்புக்கொள்கிறேன். மறைந்திருந்து கணை தொடுத்தது என்ன நியாயம் என்று கேட்டான் வாலி. களவு செய்பவனை காவல்துறை தலைவர் நேரே வந்துதான் பிடிக்க வேண்டும் என்பதில்லை. நீ தேவேந்திரன் ராவண சம்ஹாரம் பொருட்டு பிறந்த நீ பகைவனுடன் நட்பு கொண்டது பிழை. அவதார நோக்கத்தை அளித்த உன்னை மறைந்திருந்து கணை தொடுத்தது பிழையாகாது என்றார். வாலி எம்பிரானுடைய அருள்மொழிகளை கேட்டு தன் பிழையை உணர்ந்து இறைவனை இறைஞ்சி துதி செய்கின்றான். அறநெறி வழுவாத அண்ணலே, சிறியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். குரங்கிடமாகிய அடியேனிடம் தர்மத்தின் நுட்பத்தை காண முடியாதுதானே? என் தம்பி சுக்ரீவன் இந்த குரங்கரசை பெற்று இந்திர பதவியை எனக்கு தந்தான். ஐயனே, என் தம்பி எனக்கு நல்லது செய்தான். பெருமானே, அடியேனுக்கு ஒரு வரம் தரல் வேண்டும். என் தம்பி சுக்ரீவன் மது உண்டு மதிமயங்கி ஏதேனும் குற்றம் செய்வானாகில் என் மேல் ஏவிய பாணத்தை என் தம்பி மேல் விடாதே. இவன் தமையனாரை கொல்வித்தவன் என்று உன் தம்பியர் இகழ்வார்களே, ஆனால் நீ அவர்களை தடுக்க வேண்டும். எம்பெருமானே, மனுகுல மகாத்மாவே, இந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன், சீதையை சிறை மீட்க உதவுவான் என்று கூறினார். தன்னை கண்டு அழுகின்ற தம்பியை நோக்கி, தம்பி வருந்தாதே. வேதங்களும் முனிவர்களும் காண முடியாத கடவுள் ஸ்ரீராமபிரானாக அவதரித்து உலகை உய்விக்க வந்தார். இவரை சரணமடைவாய் என்றான். எந்தையே, இதோ இருக்கின்ற அனுமன் உமது திருத்தோளில் விளங்குகின்ற கோதண்டம் போன்றவன். இவன் எல்லாம் செய்ய வல்லவன் என்று கூறினான். அப்போது அங்கதன் அங்கு வந்து அழுது நின்றான். வாலி, மகனே அழாதே. பரம்பொருள் ராமனாக வந்துள்ளது. இவர் பிறவி பிணைக்கு மருந்தாவார் என்று கூறி அங்கதனை ராமபிரானிடம் அடைக்கலமாக தந்தான். ராமபிரான் அங்கதனிடம் தன் உடைவாளை தந்து அருள் புரிந்தார். வாலி ஸ்ரீ ராமபிரானை தன் விழிகளால் கண்டுகொண்டே முக்தி உலகம் சேர்ந்தான். வாலி மார்பை துளைத்த ஸ்ரீ ராமச்சரணம் வான கங்கையில் மூழ்கி எழுந்து ஸ்ரீராமபிரானுடைய அம்பரா துளியில் மீண்டும் வந்து சேர்ந்தது. தேவேந்திரன் ராவணன் வதம் புரிய வாலியாக வந்தான். அவ்வாறு வந்த அவன் ராவணனுடன் உறவு செய்து கொண்டான். உனக்கு உறவு, எனக்கு உறவு, உனக்கு பகை, எனக்கு பகை என்று இருவரும் ஒன்றுபட்டார்கள். ஸ்ரீராமபிரான் வாலியுடன் சென்று ராவண சம்ஹாரம் நிகழ்த்த இயலாது. அதனை அவன் உணர்த்துமாறு ராமபிரான் உணர்த்தினார். தாரை புலம்புதல். வாலியின் மனைவி தாரை விரைந்து வந்து கணவன் மீது வீழ்ந்து புலம்புகின்றாள். தாரையின் புலம்பல் மிகுந்த பொருட்செறிவுடன் கூடியது. அதிகாலையில் பஞ்சனையில் கண்ட கணவன் இப்போது உதிரச் சேற்றில் இருக்கின்றான். அவன் தினந்தோறும் திசைகளின் முடிவில் போய் அன்று அலர்ந்த மலர்களால் 3 வேளை சிவபூஜை செய்வான். இப்போது வழிபாடு செய்யாமல் மாண்டு கிடக்கின்றான். பிராணபதி, போருக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தேனே, என் சொல்லை தட்டி வந்து மாண்டு கிடக்கின்றீரே. சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு பாலும் தயிரும் பஞ்சாமிரதமும் தேனும் இளநீரும் ஆயத்தமாக இருக்கின்றனவே. பூக்குடலை ஆணியில் தொங்குகின்றனவே. வழிபாடு செய்யாமல் படுத்திருக்கின்றீரே. பெருமானே, திருப்பார்கடலை கடைந்த அமுதம் அமரருக்கு அன்று வழங்கினீரே. அமுதம் உட்கொண்டவர்களில் அறக்கடவுளும் இருந்தாரே. அமுதம் வழங்கிய உமது உயிரை பறித்து சென்றாரே. நன்றி உணர்வு அறக்கடவுளுக்கு இல்லையா? ஒப்பிட்டவரை உள்ள நாள் வரை நினைக்க வேண்டுமே. தாம் அமுதத்தை வழங்கினீரே.
உயிர் துணைவரே, கணவனின் உள்ளத்தில் மனைவி இருப்பாள், மனைவியின் உள்ளத்தில் கணவன் இருப்பார். தங்கள் உள்ளத்தில் நான் இருந்தால் ராமபானம் என்னையும் கொன்றிருக்கும். என் உள்ளத்தில் தாம் இருப்பது உண்மையானால் நான் உயிரோடு இருப்பதனால் தாமும் உயிர் வாழ வேண்டும். ஆதலால் என் உள்ளத்தில் நீரும் இல்லை, உன் உள்ளத்தில் நானும் இல்லை. இனி எப்பிறப்பில் தங்களை காண்பேன் என்று கதறி அழுதாள் தாரை. ஸ்ரீராமபிரான் அனுமனை ஏவி ஆறுதல் செய்தார். வாலிக்கு நெருப்பு கடன் நீர்க்கடன்கள் செய்தார்கள். நல்ல நாளில் ஸ்ரீராமபிரானுடைய கட்டளைப்படி லக்ஷ்மண சுவாமி சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார். வேத மந்திரங்களுடன் ஆசி உரை கூறினார்கள். குரங்குகள் நடனம் புரிந்தன. சுக்ரீவன் பட்டாபிஷேக கோலத்துடன் சென்று இருவரை பணிந்தான். ஸ்ரீராமபிரானுக்கு வனவாசம் நிறைவடைந்தது. பின்னர் அவரை வாயார வாழ்த்தினார். சுக்ரீவா, உன் அரசு ஓங்குக. நான் இளமையில் பணியால் கூனியின் முதுகில் மண்ணுருண்டை எய்ததன் விளைவு என்ன ஆயிற்று என்று கண்டாயா? தந்தையார் மாண்டார். பரதன் நந்தியம்மலையில் தவம் புரிகின்றான். சீத்தை சென்ற இடம் தெரியவில்லை. ஆதலால் உன் அரண்மனையில் வாழும் பணியாளர்களின் மனம் நோக நடக்காதே. பெண்களால் துன்பம் எய்தும் வாலியின் மரணத்திற்கு காரணம் பெண் ஆசைதானே. வாலி மிகச்சிறந்த சிவ பூஜை செய்தும் ஒழுக்கமின்மையால் மாண்டான். சீதாதேவி மானை கேட்டுதானே இத்தனை துயரங்கள் விளைந்தன. மழைக்காலம் கடந்த பின் சீதையை தேடலாம். நீ போய் அரசு செய் என்று உத்தரவு தந்தார். சுக்ரீவன் அரண்மனை சென்று தாரையின் பாதத்தில் பணிந்து வணங்கினான். அங்கதனுக்கும் இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. சுக்ரீவன் தன் மனைவி ருமையுடன் இன்புற்று வாழ்கின்றான். கிஷ்கிந்தை முறைப்படி முடிசூட்டி கொண்ட சுக்ரீவன் நன்றி உணர்வுடன் ஸ்ரீராமபிரானை பணிந்தான். துயரந்தணிந்தான். அவருடைய திருவடியை சென்னி அணிந்தான். ஸ்ரீராமபிரான் தனது நகரில் வந்து அரண்மனையில் தங்குமாறு வேண்டினார். காட்டில் இருக்க நாட்டில் இருப்பது முறை அன்று. அன்றி சீதாதேவி துன்பப்படுகின்ற போது நான் இன்புறுவது பிழையாகும் என்று எம்பெருமான் அனைவரையும் கிஷ்கிந்தைக்கு அனுப்பிவிட்டு வேறொரு குன்றில் தங்கினார். மழை காலம் வந்தது. மனைவியை பலகாலம் பிரிந்திருந்த சுக்ரீவன் அவன் மனைவி ருமையுடன் இன்புற்று உலகை மறந்திருந்தான். இளவரசனாகிய அங்கதன் மாட்சியுடன் ஆட்சி புரிந்தான். ஹனுமார் நீதி நெறியை பரப்பி மக்களை நல்வழிப்படுத்தி நலம் புரிந்தார். வானம் மையெடுத்தது போல இருண்டு மழை பொழிந்தது. மின்னலும் இயல்பாக இடியுமாக இடையறாது மேகம் பொழிந்தது. ஸ்ரீராமபிரான் அன்னை சீதையை எண்ணி வேதனை உற்றார். லக்ஷ்மண சுவாமி ஆறுதல் கூறினார். எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஸ்ரீராமபிரான் எங்கும் போக முடியாத நிலை. உணவு தேடியும் வெளியே செல்ல இயலாத நிலை. காற்றும் மழையும் கலந்து துன்புறுத்தின. போர்வை இல்லை. நாகங்களும் தேள் முதலிய நச்சு பிராணிகளும் நிறைந்த வனம். தம்பி லக்ஷ்மணா, தூக்கணாங்குரு தன் மனைவியுடன் காட்டினுள் சுகமே தூங்குகின்றது. இந்த குருவி செய்த புண்ணியம் கூட நான் செய்தேனில்லை. சீத்தை என்னை எங்கே இந்த துன்பத்தை அனுபவிக்கின்றாளோ? வனவாசம் என்பது எத்தனை கொடுமையானது. இத்துன்பம் பகைவனுக்கும் வரலாகாது என்றார். கார்காலம் கடிந்தது. மரகத கம்பளம் விரிந்தது போல பசும்புல் தழைத்து நிலமகளை அழகு செய்தது. வெயில் சுரீர் என்று வீசியது. மரங்கள் பூத்து குலுங்கின. ஸ்ரீராமபிரான் தம்பியை பார்த்து லக்ஷ்மணரை கண்டு, தம்பி, கார்காலம் கழிந்தவுடன் வருகின்றேன் என்று கூறி சென்ற சுக்ரீவன் அதுபடி வந்தான் இல்லை. நன்றியை மறந்து நட்பினை துறந்தான் போலும். புல்லை எடுத்தால்தான் நெல்லை வளர்க்க முடியும். அரச வாழ்வில் மயங்கி விட்டான் போலும். செய்நன்றி மறந்த தீயவனை அழிப்பது அரச தர்மமே ஆகும். ஒருவேளை வாலியை கொன்ற பின் பானம் தீர்ந்துவிட்டது என்று எண்ணுகிறானோ என்னவோ என்று அவனுக்கு கூறுவாயாக என்று வாலியை கொல்ல துணை தேடினான். இப்போது நம்மை கொல்ல வேறு துணை தேடினானும் தேடுவான் என்றார். சித்திரத்திலும் குரங்கை எழுதாமல் செய்வேன். வானரம் என்ற பெயரை உலகில் இல்லாதவாறு செய்வேன். தம்பி, அவன் அறநெறியில் மாறுபட்டு ஏதாவது கூறலாயின் அவன் கூறியதை என்னிடம் எடுத்து வந்து கூறுக. நீ ஒன்றும் செய்து விடாதே. உன்னை ஒப்பார் 3 உலகங்களிலும் இல்லை. சென்று வருக என்று கூறி விடை கொடுத்தார். மனோவேகமும்
ராமசரத்தின் வேகமும் பிற்பட எரிமலை நடப்பது போல் நடந்தது. லக்ஷ்மண சுவாமி கிஷ்கிந்தையை சேர்ந்தார். வானரங்கள் லக்ஷ்மணர் கோபத்துடன் வருவதைக் கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி வணங்கி வரவேற்பு செய்யாமல் கோட்டை கதவை சாற்றி குன்றுகளை அடுக்கி மரங்களை வேருடன் பறித்து கையில் ஏந்தி நின்றனர். இது எரிகின்ற தீயில் நெய்விட்டது போல் ஆயிற்று. லக்ஷ்மண சுவாமி சீற்றத்துடன் வருகின்றார் என்ற செய்தி ஒரு வானரம் அங்கதனிடம் அறிவித்தது. அங்கதன் சுக்ரீவனுடைய மாளிகை சென்று அவனை வணங்கி, சித்தப்பா, லக்ஷ்மண சுவாமி கோபத்துடன் வருகின்றார். அவருடைய நாசியிலும் செவிகளிலும் கனல் பொறிகள் பறக்கின்றன. நமக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று கூறினான். மது உண்டு உலகத்தையும் தன்னையும் மறந்திருந்தான் சுக்ரீவன். மதிநலம் படைத்த மாருதி இந்த நேரத்தில் லக்ஷ்மண சுவாமியை யாராலும் சமாதானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தார். கங்கை நதியின் பிரவாகத்தை உப்பு மூட்டைகள் தடுத்து நிறுத்த மாட்டா. இதற்கு ஒரே ஒரு வழி தஞ்சம் புகுதல் என்று கருதி தாரை இருக்குமிடம் சென்று அவளது மலர்த்தாள் பணிந்து வணங்கி, அன்னையே, இந்த வேளையில் தாங்கள் தான் அனைவருக்கும் உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கூறி, இளைய பெருமாள் சீற்றத்துடன் வருகின்றார். சுக்ரீவன் மதுக்கடலில் மூழ்கி இருக்கின்றார். நீங்கள் பெண்மணிகளுடன் சென்று வாயிலை மறைத்து நின்று அவருடைய கோபத்தை ஆற்ற வேண்டும் என்று கூறினார். அனுமார் மேலும் கூறினார், தாய், தந்தை, குரு, பசு, குழந்தைகள், பெண்கள் இவர்களை வதைத்தவர்களுக்கும் கழுவாய் உண்டு. நன்றி கொன்றவனுக்கு கழுவாய் இல்லை. தினையளவு நன்றி செய்தனையே எளிமையும் நினைக்க வேண்டும். மலையளவு நன்றி செய்த தங்களை நாங்கள் மறக்க முடியுமா? எங்கள் வானர சேனைகளை திரட்டுவதில் காலதாமதம் ஏற்பட்டது, மன்னித்தருள வேண்டும் என்றார். அங்கதன் சுக்ரீவனை மீண்டும் அணுகி இளைய பெருமாளின் வரவை கூறினான். இப்போது மது மயக்கம் தெளிந்திருந்த சுக்ரீவன் லக்ஷ்மண சுவாமியின் வரவை ஏன் முன்னமே எனக்கு தெரிவிக்கவில்லை என்று கோபத்துடன் கேட்டான். தந்தையே, நீங்கள் மது உண்டு மயங்கி கிடந்தீர்கள். மாதர் குலாம் சூழ என் தமையனார் சென்று அவரை சாந்தப்படுத்தினான். தாங்கள் சீக்கிரம் வந்து இளையவரை சந்திக்க வேண்டும் என்றான். சுக்ரீவன் கூறினான், நான் மதுவினால் மயங்கி கிடந்தேனா? நான் பெருந்தவறு செய்துவிட்டேனே. மது உண்டவனுக்கு யார் தாய் யார் மகள் என்ற வித்தியாசம் தெரிவில்லாமல் போய்விடுமே. கல்லில் நெளிகின்ற புழுவை நீக்கி அதை உண்டு மயங்கி உருளுகின்ற தனிமை எத்தனை அறியாமையால் விளைகின்றது. அந்தோ மதுவின் கொடுமையை எண்ணும் போதே மனம் மருளுகின்றது. நஞ்சு உண்டவனை கொல்லுமே அன்றி நரகத்தை நல்காது. மது உண்டவனை நரகத்திலே தள்ளும். மது உண்ணலை விட கொடியது யாதொன்றுமில்லை. இனி மதுவை மனதாலும் தீண்டேன். ராகவன் மேல் ஆணை என்று சத்தியம் செய்தான் சுக்ரீவன். மனைவியுடன் வந்து இளைய பெருமாளை பலமுறை வணங்கினான். ஐயனே, அருட்பெருங்கடலே, சிறியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். எங்கள் வானர சேனை வனங்களிலும் மரங்களிலும் வாழ்கின்ற வாழ்க்கையை உடையன. அவற்றை ஒருங்கு திரட்டுவதில் கால தாமதமாயிற்று என்று இன்னுரை கூறி அரண்மனைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் ஒரு சிறந்த ஆசனத்தில் இருக்குமாறு வேண்டினான். லக்ஷ்மண சுவாமி கண்கள் குளமாகி, அன்பனே, எம்பெருமான் துன்பக்கடலில் மூழ்கியிருக்கின்ற போது நான் இந்த ஆசனத்தில் இருக்கலாமா? அது முறையா என்று கூறினார். சுக்ரீவன் லக்ஷ்மண சுவாமியை உணவு உட்கொள்ளுமாறு வேண்டினார். லக்ஷ்மண சுவாமி, சுக்ரீவா, எம்பெருமான் உட்கொண்ட பச்சிலை, காய், கிழங்கு இவைகளின் மிகுதியை தான் உண்பது முறை. பெருமாள் அங்கு பட்டினி கிடக்க நான் இங்கு உணவை உட்கொள்ளலாமா? அவருக்கு உணவு தேடி தரும் பொருட்டு நான் விரைந்து செல்ல வேண்டும் என்றார். இதனை கேட்டு அனைவரும் கண்ணீர் வடித்தார்கள். சுக்ரீவன் அனுமனை கண்டு சேனைகளை கூட்டி அழைத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டுவிட்டு லக்ஷ்மண சுவாமியுடன் சென்று ராமபிரானை பணிந்து விழிநீரால் அவருடைய பாத கமலங்களை சுத்தம் செய்து அழுது தொழுது நின்றான். ராமபிரான் சுக்ரீவனை தழுவி வாழ்த்தி அருளினார். சுக்ரீவா, எல்லோரும் நலம்தானே? உன் ஆட்சி மாட்சியுடன் இருக்கின்றதா? எங்கே அனுமன் என்று வினவினார். அனுமன் சேனையுடன் நாளை வருவான் என்று சுக்ரீவன் கூறினான். மறுநாள் கடல் திரண்டது போல 70 வெள்ளம் வானர சேனைகள் அங்கு வந்து சேர்ந்தன. தனிப்பெரும் சேனை தலைவன் நீலனும் ஜாம்பவானும் சத்யவலி, கேசரி, தூமிரன், திரிமுகன், கயவன், துன்முகன், மகிந்தன், கொமிந்தன், குமுதன், பதுமுகன், இடபன் முதலிய படைத்தலைவர்களும் வந்து சேர்ந்தார்கள். சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானை தொழுது அழுது கொண்டு போய் வானர சேனைகளை காட்டினான். ஸ்ரீ ராமபிரான் அளவற்ற சேனையை கண்டு அதிசயமடைந்தார். ஈசன் வடிவத்தையும் ஐம்பெரும்
பூதங்களையும் சமயவாதிகளின் பிணக்குகளையும் அழிக்க முடியாதது போல் அந்த சேனைகள் காட்சி தந்தன. அந்த சேனைகளின் முடிவை காண முடியாமல் அகமிக மகிழ்ந்தார். இனி 4 திசைகளிலும் 8 கோணங்களிலும் வானர சேனைகளை அனுப்பிய சீதை இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சுக்ரீவன் 4 திசைகளிலும் 2 வெள்ளம் சேனைகளை தேடுமாறு அனுப்பினான். 1 மாதத்திற்குள் வரவேண்டும் என்று ஆணையிட்டான். ராவணன் தென்திசை நோக்கி சென்றதனால் அனுமாரும் ஜாம்பவனும் அங்கதனும் நீலனும் ஆகிய முக்கியமான வீரர்கள் தென்திசையை செல்ல நியமித்தான். தென்திசை செல்லும் அனுமார் முதலியோருக்கு சுக்ரீவன் அவர்கள் போகும் மார்க்கத்தை தெளிவாக கூறலானான். தென்திசை நோக்கி செல்லுகின்ற 1000 யோஜனை கடந்தால் விந்திய மலை வரும். பின்னர் நர்மதை நதி வரும், அங்கும் தேடுங்கள். பின்னர் ஏமகூட மலைகளை கண்டு தேடுங்கள். அதை கடந்து பெண்ணை நதியை கண்டு தேடுங்கள். பின்னர் தண்டக நாட்டை அணுகி தேடுங்கள். அதனைத் தொடர்ந்து பாண்டு மலையில் தேவர்கள், பின்னர் புண்ணிய நதியாகிய கோதாவரியை அடைந்து அதன் பிரதேசத்திலும் தேடுங்கள். சுவனம் என்ற நதியையும் அதன் அருகிலுள்ள நகரங்களையும் கண்டு தேடுவீர்களாக. அங்கிருந்து தென்திசை நோக்கி பல நாடுகளையும் கடந்து கொங்கடம் குலிந்தம் என்ற நாடுகளில் தேடுங்கள். அங்கிருந்து சென்று தெற்கு நோக்கி சென்றால் அருந்ததி என்ற ஒரு பெருமையை காண்பீர்கள். அம்மலையின் உச்சியை யாராலும் அடைய இயலாது. சமயவாதிகள் சிவன்தான் பெரியவர் என்பர், விஷ்ணுதான் பெரியவர் என்பர். ஆனால் 2ம் ஒன்று என்பதை அவர்கள் அறியார். ஒரு கடிதத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல் கடவுளுக்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் சிவம், மற்றொரு பக்கம் விஷ்ணு. சிவமூர்த்தி 25 வேதங்களில் கேசவார்த்த மூர்த்தி என்ற ஒரு கணக்கு ஒன்று உண்டு. அதில் பாதி சிவம், பாதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. உலகம் வாழ வேண்டுமானால் வெப்ப தட்பங்கள் சரியாக இருக்க வேண்டும். வெப்பமான சிவம் எரிகின்ற மயானத்தில் எரியை கையில் வைத்து கொண்டு நடனம் புரிகின்றது. தட்பமாகிய விஷ்ணுமூர்த்தி நீரிடை உறங்குகிறது. வெப்பமாகிய சிவத்திற்கு குளிர்ச்சி தருகின்ற வெல்வத்தை அர்ச்சனை செய்கிறார்கள். தட்பமாகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உஷ்ணத்தை தரும் துளசியை அர்ச்சிக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் சிவத்தையும் விஷ்ணுவையும் ஒன்றாக காண்பார்கள். அதனால் சிவனை உயர்த்தி விஷ்ணுவை தாழ்த்தி, விஷ்ணுவை உயர்த்தி சிவனை தாழ்த்தியும் பேசுவோர் பரகதி அடைய மாட்டார்கள். ஈசன் விஷ்ணுவை சேவை செய்வோரை இகழ்வோர்கள் ஈனர் இத்தனை பேர்களும் 7 நரகு உழல்வாரே என்று அருணகிரி பெருமான் அருளி செய்தார். அதுபோல நீங்களும் அருந்ததி மலையின் உச்சியை சென்று அடைய முடியாது. சென்று காலத்தை வீணாக்காதீர்கள். பின்னர் மரகத மலை சென்று தேடுங்கள். தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லையை விளங்குவதும் தன்னை அடைந்தார் பாவம் நீங்கி பரங்கதி அடைய வைப்பதும் அமரரும் முனிவரும் அனுதினமும் வணங்குவதுமான திருவேங்கட மலையை அடைவீர்கள். அம்மலை தம்மை அடைந்தாரை பரகதியில் சேர்க்க வல்லது. எனவே அந்த மலையை தொட்டு அங்கிலிருந்தே சேவித்து செல்லுங்கள். பின்னர் சான்றோர்கள் பலர் வாழுகின்ற தொண்டை மண்டலம் அடைவீர்கள். அங்கே முக்தி தரும் 7 தலங்களில் ஒன்றாகி காஞ்சி மாநகரை அடைவீர்கள். தொண்டை நாடு என்று கூறி அங்கு சென்று அடைவீர்கள். அவ்வாறு அங்கு செல்ல வேண்டியிருக்கும். ஒரு மனிதன் தொண்டினால் தான் உயர முடியும் என்பதால் தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் என்று பெரியோர்கள் கூறினார்கள். பின்னர் தொண்டை நாட்டை கடந்து 7 தலம் புகழ் காவேரியால் வளம் பெருகுகின்ற சோழ நாட்டை அடைவீர்கள். அங்கு காவிரி ஆற்றின் இருகரையிலும் சிவவிஷ்ணு தேவாலயங்கள் பல திகழ்கின்றன. திருத்தலங்கள் பல இருக்கின்றன. சிதம்பரம், திருவாரூர், திருவேரகம் போன்ற பல திருத்தலங்கள் மாட்சியுடன் காட்சி தருகின்றன. நீங்கள் பயபக்தியுடன் அங்கும் தேவியை தேடுங்கள். அதை கடந்தால் முத்தும் முத்தமிழும் தருகின்ற பெருநையாறு பாய்கின்ற பாண்டிய நாட்டை அடைவீர்கள். பாண்டிய நாட்டை கடந்தால் தமிழ்நாட்டின் தெற்கைலாயமாகிய புதிய மலையை அடைவீர்கள். அங்கு செந்தமிழ் தந்த
அந்தமில் பெருமையுடைய அகத்திய முனிவருடைய தமிழ் சங்கத்தை காண்பீர்கள். அங்கு சென்றால் அத்தமிழ் மொழியின் இனிமையால் உள்ளமுருகி அங்கேயே தங்கிவிட நேரும். ஆதலால் மையலால் அச்சங்கத்தை தொலைவிலிருந்தே வணங்கிவிட்டு செல்லுங்கள். பின்னர் மகேந்திர மலையை அடைவீர்கள். மகேந்திர மலையில் தேடிவிட்டு 1 மாதத்திற்குள் இங்கு வந்து அடைய வேண்டும் என்று கட்டளையிட்டார் சுக்ரீவன். அனுமனிடம் ராமபிரான் கணையாளி தருதல். ராமபிரான் அனுமனை தனியே அழைத்து, அறிவில் சிறந்த அனுமனே, நீ சீதையை காண்பாய் என்று உறுதியுடன் எண்ணுகிறேன். சீதை பேரழகு உடையவள், சமானமில்லாத அங்கங்களை கொண்டவள். அவளினும் இக்கணையாளியை அடையாளமாக கொடுத்து என்னுடைய நலத்தை கூறுவாயாக என்று கூறி சீதையின் திருமேனி நலன்களை அடையாளமாக கூறி வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு தேவியை தேடிக்கொண்டு அனுமன் முதலியோர்கள் செல்லுகின்ற வழியில் கொதிக்கின்ற ஒரு பாலைவனத்தை அடைந்தார்கள். அதன் வெப்பத்தை தாங்காமல் தவித்தார்கள். அங்கே ஒரு பிலம் தெரிந்தது. வெப்பத்தை தாங்காத வானர வீரர்கள் அந்த பிலத்திற்குள் நுழைந்தனர். இருளில் இடர்பட்டார்கள். அனுமார் தன் வாளை நீட்டி அதனை பற்றி கொண்டு வாருங்கள் என்று கூற, திருவாரூர் தேர் வடம் பிடிப்பது போல அனுமருடைய நீண்ட வாளை நீட்டி அதனை பற்றி கொண்டு நடந்தார்கள். அங்கே மனித சஞ்சாரமே இல்லாத ஒளி நிறைந்த ஒரு நகரத்தை கண்டார்கள். சோலைகளும் கொடி பந்தல்களும் வானளாவிய பூ மரங்களும் நிறைந்திருந்தன. ஒரு பக்கத்தில் சிறிய உணவுகளும் உடைகளும் இருந்தன என்று ஐயமுற்றார்கள். அங்கே ஓர் அழகிய மண்டபத்தில் ஒரு பெண்மணி அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் சுயம்பிரபை. வானரர்கள் சுயம்பிரபையை நன்கு கண் பிடித்து கண்டார்கள். யாரென்று வினவினார்கள். நாங்கள் ராமபிரானுடைய அடியார்கள். தாங்கள் யார்? ஏன் இங்கு தனிமையில் இருக்கிறீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டனர். சுயம்பிரபை, ராமபக்தர்களே, என் பெயர் சுமம்பிரபை. எமை என்கின்ற தேவமாதுடன் மயன் என்பவன் கூடா ஒழுக்கத்துடன் வாழ்ந்தான். அதற்கு நானே துணை புரிந்தேன். அதனால் இந்திர பகவான் சீற்றமடைந்து மயனை கொன்ற ஏழமையை தேவமாதருடன் இணைத்துவிட்டு என்னை இங்கே தனித்திருக்குமாறும் கூறினார். ராமதூதன் அனுமாராக வந்து உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்றார். நான் இத்தனை காலம் உங்கள் வரவை நோக்கி மாதவம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அருள் புரிந்து இதிலிருந்து விடுவித்து வீடு பேறு தருவீர்கள் என்று கூறினார். ஹனுமார் பேருருவம் எடுத்து 1400 யோஜனையுடன் அந்த பிலத்தை வேருடன் பிடுங்கி அது நிலமட்டம் வரும்போது வானர வீரர்கள் மண்ணில் இறங்குமாறு செய்து அந்த பிலத்தை மேற்கடலில் எரிந்து விட்டார். சுயம்பிரபை தேவலோகம் சேர்ந்தனள். வானர வீரர்கள் ஓர் இனிய வனத்தையும் அழகிய பொய்கைகளையும் கண்டார்கள். அங்குள்ள காயும் கனியும் தேனும் உட்கொண்டு இளைப்பாரி பொய்கை கரையில் படுத்தயர்ந்து உறங்கிவிட்டார்கள். துமிரன் நடு இரவில் மலை போன்ற பெரிதும் உடலும் நீண்ட கரங்களும் கரிய உருவமும் கொண்ட ஓர் அரக்கன் வந்து என்னுடைய ஆட்சியிலுள்ள பொய்கை கரையில் இவர்கள் வந்து உறங்கலாமா என்று கூறி அங்கதன் மார்பில் குத்தினான். அங்கதன் எழுந்து அவனுடன் கடும் போர் புரிந்து சென்றான். மாண்டு கிடக்கின்ற அரக்கனை கண்டு அனைவரும் அதிசயம் அடைந்தார்கள். ஜாம்பவான் வந்து, இவன் துமிரன் என்ற பெயருடைய பொல்லாத அரக்கன். இவனை அங்கதனை அன்றி யாராலும் கொல்ல முடியாது என்று கூறினார். வானர வீரர்கள் மீண்டும் தேவியை தேடினார்கள். விதர்ப்ப நாடு, தண்டக நாடு, பாண்டுமலை, கோதாவரி நதி முதலிய பல இடங்களில் துருவி துருவி தேடினார்கள். பிராட்டியாரை காணாது வாடினார்கள். முண்டகத்துறை மலையை அடைந்து தேடினார்கள். பின்னர் திருவேங்கட மலை அடைந்தார்கள். சித்தர்களும் முக்தர்களும் பக்தர்களும் வந்து பணிந்து வினை தணிந்து நலம் பெறுகின்ற அந்த வேங்கட மலையை வணங்கி தேவியை தேடினார்கள். வானர வீரர்கள் அந்தணர் வடிவை எடுத்துக்கொண்டு சான்றோர்கள் வாழும் தொண்டை நாட்டை அடைந்து தேடினார்கள். வடமொழியும் தென்மொழியும் கற்று அதன் முடிவை கண்ட மூதறிஞர்கள் அங்கு வாழ்கின்றார்கள். அந்நாட்டில் தேடி
காவிரி நதியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டில் தேடினார்கள். பின்னர் முத்தும் முத்தமிழும் தருகின்ற பாண்டிய நாட்டை அடைந்து தேடினார்கள். எங்கு தேடியும் காணாது அவர்கள் கவலை அடைந்தனர். கடலில் அலைகள் எழுந்து தாழ்கின்ற காட்சி வானர வீரர்களை எம்பிராட்டி கடல் நடுவில் உள்ள இலங்கையில் இருக்கின்றாள், வாருங்கள் வாருங்கள் என்று கை நீட்டி அழைப்பது போல் இருந்தன. அசோகவனத்தில் மடக்கொடி சம்பாதி வானிடை பறந்து சென்ற பின் வானர வீரர்களுக்கு இலங்கை மாநகரில் சீதாதேவி இருக்கின்றாள் என்பது புரிந்து அதனால் வறியவனுக்கு புதையல் கிடைத்தது போல பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். இனி நாம் இலங்கைக்கு செல்ல வேண்டும். நம்மில் போக வல்லவர் யார் என வானர வீரர்கள் சிந்தித்தார்கள். சிறந்த வானர வீரர்கள் 100 யோஜனை பரபரப்புள்ள கடலை தங்களால் எப்படி கடப்பது, அது இயலாது என்று தங்கள் இயலாமையை கூறினார்கள். நீலன் என்ற சேனை தலைவன் நான் 75 யோஜனை தூரம் தாண்டுவேன் என்று யோசனை இல்லாமல் கூறினான். பேராற்றல் படைத்த அங்கதன் நான் 100 யோஜனை தூரத்தையும் தாண்டி விடுவேன், திரும்பி வர இயலாது என்றான். ஜாம்பவான் இந்த சிறிய கடலை நான் வாய்க்காலை தாண்டுவது போல் எத்தனை முறை வேண்டுமானாலும் தாண்டுவேன், ஆனால் இப்போது இயலாது. எனக்கு இளமை போய் முதுமை வந்துவிட்டது, நான் முதுமை அடைந்திருக்கிறேன். நாராயணர் திரிவிக்ரம் அவதாரம் எடுத்து உலகை ஓரடியால் அளந்த போது நான் வெற்றி முரசு அறைந்து உலகத்தை வலம் வந்த போது மேரு மலையில் கால் இடறி விழுந்து ஊனமுற்றேன். ஆதலால் இப்போது என்னால் இயலாது என்றுரைத்தார். அனுமன் ஆற்றல். எல்லோரும் இவ்வாறு கூறிய போது அனுமார் ஒன்றும் பேசாமல் சும்மா இருந்தார். தங்கமணிக்கு ஓசை இருக்காது, வெங்கலமணிக்கு ஓசை இருக்கும், பச்சோலைக்கு ஓசை இருக்காது, உலர்ந்த சருகு சலசல என்று ஒலிக்கும். கையாளாதவர்கள் வாய்ச்சொல் வீரராக கடலை குடிப்பேன், மலையை இடிப்பேன், வானில் பறப்பேன் என்று வாய்ப்பறையறையவர்களாக இருப்பார்கள். ஆனால் கையால் ஒன்றும் ஆகாது. அதுபோல் எல்லோரும் பேச அறிவும் ஆற்றலும் ஒருங்கே படைத்த ஆஞ்சநேய சுவாமி மௌனமாக இருந்தார். அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியாது. ஜாம்பவான் ஹனுமானை நோக்கி அடியில் வருமாறு கூறத் தொடங்கினார். அனுமனே, உன்னை அஞ்சலி செய்கிறேன். எல்லாருடைய தலையிலும் எழுதி விதிக்கின்ற பிரம்மதேவர், மாயினும் மாயாத மிகுந்த வாழ்நாளை உடையவரே, சிரஞ்சீவிகளில் ஒருவரே, தாம் கல்லாத கல்வி இல்லை, தர்மங்களை அதிநுட்பமாக தாம் அறிந்தவர், தங்களை கண்டு கற்றவனும் அஞ்சுவான். காலனை உதைத்த ஆலமுண்ட நீலகண்டனை போல் யாரையும் அடக்கும் பேராற்றல் படைத்தவர். உமக்கு ஐம்பூதங்களாலும் அழிவு கிடையாது, தெய்வ படைகலன்களினால் உமக்கு மரணம் கிடையாது. உமக்கு நிகர் தாம்தான். அண்டத்திற்கு அப்பாலும் குதிக்க வல்லவர், சுமேரு மலைக்கும் மேம்பட்டு உயரமாக நிற்கும் தன்மை உடையவர். அதே சமயத்தில் மழை தூறலுக்கு நடுவே சென்று உடம்பு நனையாமல் செல்லக்கூடிய வல்லமை உடையவர். இந்த மண்ணுலகத்தை ஒரு கையால் எடுக்க வல்லவர். இங்கிருந்து சூரியனையும் தீண்டும் திறனுடையவர். தாம் நீதி நெறியில் நின்றவர், மனத்தாலும் மாதரை தீண்டாதவர், வேதங்கள் அனைத்தையும் ஓதி உணர்ந்தவர், ஊழியையும் கடந்தவர், அடுத்து பிரம்மதேவனாக வரும் தகுதியுடையவர். தங்களால் ஆகாதது யாதொன்றுமில்லை. தங்களுடைய பேராற்றலுக்கு இந்த பெருங்கடல் வாய்க்கால் போன்றது. ஆகவே தாங்கள் சென்று பிராட்டியை கண்டு மீண்டு வந்து ஸ்ரீ ராமபிரானுடைய கவலையை மாற்றி வானர குலத்திற்கு பெருமையை தர வேண்டும் என்றார். இவ்வாறு ஜாம்பவான் கூறிய புகழுரையை கேட்டு ஆஞ்சநேயர் நாணத்தோடு நின்றார். அறிஞர்கள் தம்மை புகழ்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் புகழ்ந்தாலும் நாணுவார்கள். வானர வீரர்களை வணங்கி, வீரர்களே, ஸ்ரீ ராமபிரானுடைய கருணையும் உங்கள் ஆசியும் எனக்கு 2 சிறகுகளாக துணை செய்ய கடலை கடந்து கவலையும் கடந்து எம்பிராட்டியை கண்டு மீடுவேன் என்று கடலை கடப்பதற்கு ஆயத்தமாகி பேருருவுடன் நின்று காட்சியளித்தார். சுந்தர காண்டம். ஹனுமான் நின்ற காட்சி உலகத்தை ஓரடியாக அளக்க திருமால் எடுத்த பேருருவம் போல் இருந்தது. 2 பாதங்களையும் ஊன்றி ராமா என்று வானத்திலே பாய்ந்தார். அந்த மகேந்திர மலையே நடுங்கிற்று. விண்ணவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். 2 கரங்களை முன்னே நீட்டி இருந்தது. ராமலக்ஷ்மணர்கள் அவருக்கு துணை வருவது போல் இருந்தது.
பின்னே தொங்கிய வலிமை நிரம்பிய வாள் இமயனுடைய பாசக்கயிறு ஒளிந்து கொண்டு இலங்கைக்கு போவது போல் இருந்தது. ஹனுமார் விண்வெளியில் வேகமாக செல்லும் போது மைனாகம் என்ற மலை மேலெழுந்து அவருக்கு உதவி செய்ய வந்தது. மைனாக பர்வதம் தேவேந்திரன் வஜ்ரப்படையால் மலைகளின் சிறகுகளை வஜ்ராயுதத்தால் அறிந்தபோது வாயுதேவனால் கடலில் தள்ளி உதவி பெற்றது. மைனாக மலை வாயுதேவன் செய்த உதவிக்காக வாயுதேவன் மைந்தன் அனுமருக்கு உதவி செய்ய வந்தது. அந்த மலை ஹனுமான் தான் ராம கைங்கரியமாக செல்லும் போது வழியில் தங்குவது நன்றன்று, தமது அன்பிற்கு நன்றி என்று கூறிவிட்டு விண்வெளியே சென்றார். சுரசை என்ற தேவமாது தேவர்களின் வேண்டுகோளின்படி அனுமருக்கு நலஞ்செய்யும் பொருட்டு விண்ணில் மிக பெரும் வாயை பிளந்து நின்றாள். அனுமார் பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய வாயா என்று பரிகசித்து ஒரு கணத்திற்குள் சிறிய உருவுடன் அவள் வாயினுள் நுழைந்து வெளிப்பட்டார். சுரசை கூறினாள், நான் வரம் பெற்றவள், பிரம்மதேவர் எனக்கு வரமளித்திருக்கிறார். இங்கு பறந்து செல்பவர்கள் அனைவரும் என் வாயில் நுழைந்துதான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவர் அமிர்தமயம் ஆனவர். ஆனால் அனுமருக்கு அமிர்த சம்பந்தம் உண்டாயிற்று. அதனால் அனுமன் வாய்வெளியே சென்று நனையாமலே வெளியே வந்துவிட்டார். பின்னர் வழியில் அங்காரத்தாரை என்று பெயர் பெற்ற கொடிய அரக்கி எதிர்பட்டாள். இவள் பிராணிகளின் நிழலை குறித்தே அந்த பிராணிகளை உட்கொள்ளும் ஆற்றல் படைத்திருந்தாள். சாய கிரணி என்ற பெயரும் சிம்மிகை என்ற பெயரும் படைத்தவர். ஆலகால நஞ்சை விடக்கூடியவள் இவள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லையாக பெருவாயை பிளந்து நின்று அனுமரை தடுத்தாள். பேராற்றல் படைத்த ஹனுமார் அவர் வாயில் புகுந்து பேருரு கொண்டு அவள் வாயையும் வயிற்றையும் கிழித்து கொண்டு வெளிப்பட்டார். சாய கிரணி மாண்டொழிந்தாள். அனுமார் ராமநாமத்தை இடையராது ஜெபித்து கொண்டு சென்றார். எனக்கு வழியில் இடர் அனைத்தும் நீங்க உதவுவது ராமநாமம் ஒன்றே ஆகும். என்னால் ஆபது யாதொன்றுமில்லை, எல்லாம் ராமபிரானது கருணையே ஆகும் என்றெண்ணி இலங்கையில் உள்ள பவன மாளிகையில் இறங்கினார். தேவியை தேடுதல். ஹனுமார் இலங்கையின் எழிலை கண்டு வியந்தார். அங்குள்ள இல்லங்கள் அனைத்தும் நவரத்தினங்கள் இழைத்து உவகை கடலை அந்து ஓங்கி நின்றன. அந்நகர் ஆடலும் பாடலும் கூடலும் ஆடலும் அன்றி வாடலும் வருத்தமும் இன்ப வெள்ளத்தில் மிதந்து நின்றது. அதுவரை சிறிய உருவத்தை எடுத்து கொண்டார். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. இலங்கையில் தேவர்கள் எழுதிய சித்திரம் போல் சென்று காலங்கடந்து வருவதை குறித்து ராவணன் சீனுவானே என்று அஞ்சி மேலாடை அறிய ஓடுகின்ற காட்சியை அனுமார் கண்டார். அப்பொழுது சந்திரன் உதித்தான். இலங்கையின் மதில்களின் உயரத்தையும் நுழைவாயிலின் திறத்தையும் அங்கு காவல் செய்கின்றவர்களின் தரத்தையும் கண்டு வியப்புற்றார் ஹனுமன். மதிலின் மீதேறி தாவுவதற்கு முயன்றார். இலங்கையை காக்கும் காவல் தேவியான லங்கினி அவரை தடுத்தாள். நகர தேவதையான லங்காதேவி என்று அழைக்கப்படும் லங்கினி அனுமரை முன்னே செல்ல விடாமல் தடுத்தாள். 4 சிரங்களும் ஆயுதம் ஏந்திய 8 கரங்களும் உடைய அவள், ஏ குரங்கே, என் அனுமதியன்றி உள்ளே செல்ல இயலாது, நுழைய இயலாது என்று தடுத்தாள். இந்த ஊரில் மூவரும் தேவரும் நுழைய அஞ்சுவார்கள். இலைகளையும் தலைகளையும் தின்கின்ற வானரமாகிய நீ என் அனுமதி இல்லாமல் செல்லலாமா என்று கூறினார். அனுமர், காவல்காரியே, ஊரை காணும் ஆவலுடன் செல்லும் என்னை ஏன் தடுக்கிறாய்? நான் சென்றால் உனக்கு என்ன இழவு நேரும் என்றார். இலங்கினி அனுமார் மேல் சூலத்தை எறிந்தாள். ஹனுமார் அந்த திரிசூலத்தை பிடித்து ஒடித்து அவள் முதுகில் எறிந்தார். அவள் எறிந்த ஆயுதங்களை எல்லாம் ஒடித்து துகளாக்கினார். தன்னை அடிக்க வந்த லங்கினி தேவியின் 8 கரங்களையும் பற்றி ஹனுமார் ஓங்கி அடித்தார். அவள் இடியேறுண்ட நாகம் போல கீழே விழுந்தாள். அவள் எழுந்து அனுமரை தொழுதாள். ஐயனே, நான் லங்கையின் காவல் தெய்வம். பிரம்மதேவருடைய கட்டளையினால்
இந்நகரை காவல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குரங்கினால் நீ தாக்கப்படும் வரை இந்த காவல் தொழிலை செய்வாய் என்று கூறியிருந்தார் பிரம்மதேவர். ஆதலினால் என் காவல் தொழில் நிறைவு பெற்றது. நான் விண்ணுலகம் செல்கின்றேன். உனது வீரத்தை காட்டி அசுர குலத்தை வாட்டி உன் புகழை நீட்டிச் செல்லுக என்று கூறிவிட்டு வானெடை சென்றாள். ஹனுமார் மதிலேறி குதித்து நகருக்குள் சென்றார். எங்கும் எம்பிராட்டியாரை தேடுவாரானார். ஒருவனுக்கு சுகம் முன் செய்த தவத்தினால்தான் எய்தும். தவம் செய்யாமல் சுகத்தை நாடுவது இரும்பை விளைத்து கரும்பை நாடுவது போன்றதாகும். தவம் செய்தவர்கள் எல்லா நலன்களும் பெற்று இனிது வாழ்வார்கள். இதில் யாருக்கேனும் ஐயமிருந்தால் இந்த இலங்கையிலேயே வந்து பாருங்கள். கதிர் போல் இருக்கின்ற கரிய அரக்கிமார்களை இடையே இல்லாத பொன் மேனியுடைய தேவ மாதர்கள் நீராட்டுகிறார்கள். இது அவர்கள் தவத்தால் விளைந்தது. ஸ்ரீ வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரியின் 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.